இணையமைச்சர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் ஏற்பார். மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கு 1.5 லட்சம் ஊதியத்தில் வல்லுநர்களை நியமிக்க அறிவிப்பு வெளியிட்ட அரசு. இடஒதுக்கீட்டை பின்பற்றாததால் அறிவிக்கையை அரசு திரும்ப பெற அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். கார் பந்தய போட்டியை தொடர்ந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. பாரத் ஜோர்டான் நீதி யாத்திரையின் போது ஜூஜு பயிற்சி மேற்கொண்ட ராகுல் காந்தி. சிறுவர்களுடன் பயிற்சி மேற்கொண்ட வீடியோ வெளியானது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதம் வாங்க ஆதார் கட்டாயம். ஒரு ஆதாருக்கு 1 லட்டு மட்டுமே என தேவஸ்தானம் கட்டுப்பாடு விதித்திருப்பதால் பக்தர்கள் அவதி. இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி அதானி குழுமம் முதலிடம். ஹாரன் இந்தியா வெளியிட்டுள்ள பட்டியலில் ஷிவ் நாடார் 3வது இடத்தில் உள்ளார். நடிகர்கள் மீது குவிந்து வரும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் பதவி விலகுவது கோழைத்தனமானது. அம்மா சங்க நிர்வாக பொறுப்பில் இருந்து மோகன்லால் பதவி விலகியதை குறிப்பிட்டு நடிகை பார்வதி கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.